சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இப்போது நடுக்கத்தோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் வந்த காரணத்தை நீ கேட்டாக வேண்டும். ஒரு தவறு நடந்துவிட்டது குழந்தையே. அந்த தவறை இப்போது நான் உன் இல்லத்திற்குள் வந்து சரி செய்யவில்லை என்றால் அதனுடைய பாதிப்பு உன் குடும்பத்தை பாதித்துவிடும் குழந்தையே. இதனால் வரை நீ பட்ட கஷ்டங்கள் போதும். இந்த தப்பு நடக்கக்கூடாது, இந்த தவறு நடக்கக்கூடாது. நடந்துவிட்டால் எல்லோரும் நினைத்ததும் உன் வாழ்க்கையில் நடந்துவிடும். உனக்கு எதிராக இருப்பவனும் உன்னை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் நட்பாக இருந்து கொண்டு முதுகில் உன்னை குத்தி பாதாளத்தில் தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களும் இப்போது கெடும் இடம் ஒளியில் என்று உன் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் சந்தோஷ செய்தியாக மாறிவிடும். அது நடக்கக்கூடாது என்று தான் ஓடோடி வந்திருக்கின்றேன். இங்கே இதை பார்த்து தள்ளிவிட்டு சென்றுவிட்டு பாவத்தை தலையில் போட்டு அனுபவித்து விடுவாயோ என்று நடுங்கிவிட்டேன். இத்தனை நேரம் காத்திருந்தாலும் இப்போதாவது என் வாக்கை கேட்க வந்திருக்கின்றாயே என்று மனம் நிம்மதி அடைகின்றேன். நீ வந்ததே போதும், என் வாக்கை கேட்டதே போதும். இதோ உன் இல்லத்திற்குள் இந்த சாய் வந்து விட்டேன். நடக்க இருக்கும் தவறை திருத்தி பாவத்திலிருந்து உன்னை விடுவித்து உன் வாழ்க்கையை காப்பாற்றி தருகிறேன். நான் அந்த பிள்ளையை காலம் முழுவதும் கண்ணீர் விட்டு உன் வாழ்க்கை நாசமாகும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் இந்த சாயப்பாவை நம்பியிருக்கும் உன் வாழ்க்கை வீணாகாமல் நான் காப்பாற்றுவேன். நாளை என்பது உனக்கு நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று தான் இன்று ஓடோடி வந்தேன். நான் இந்த தவறு நடக்க காரணம் யார் தெரியுமா? அது நினைத்தால் என் உள்ளம் நடுங்குகிறது. உன்னோடு நெருங்கிய உறவே தினந்தோறும் உன் கண்கள் பார்க்கக்கூடிய உறவு இன்று ஒரு தவறை நினைத்து அதை உன் இல்லத்திற்குள் நடக்க வந்திருக்கின்றது. நான் நடத்த விடுவேன் என்று நினைத்து விட்டது குழந்தையே. அவளின் எண்ணத்தை நான் அழிக்கப் போகிறேன். இந்த இல்லத்திற்குள் தெய்வ சக்தியாக நான் இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கை அழிக்க இவனுக்கு சாதகமான நேரத்தையோ நான் கொடுப்பேன். பிழையில்லாத இந்த வாழ்க்கைக்காக ஏன் இப்படி தெரிகிறார்கள் என்பதுதான் புரியவில்லை. யாரை கெடுப்பது, அதன் மூலம் எப்படி வாழ்வது என்ற எண்ணம் எப்படி இவர்களுக்குள் வருகிறது? ஏன் இப்படி கொடூர எண்ணத்தோடு வாழ்கிறார்கள்? இது நிலையானதல்ல, அவர்களையே அழித்துவிடும் என்று அவர்களுக்கு தெரிந்தும் ஏன் இப்படி கெட்டதை செய்கிறார்கள் தெரியுமா? தானும் வாழக்கூடாது, பிறரும் வாழ்ந்துவிடக்கூடாதுதான். வாழாவிட்டாலும் பரவாயில்லை, அவளுக்கு முன் யாரும் சிரித்து வாழ்ந்து காட்டக்கூடாது. இப்படி எண்ணம் கொண்டவர்கள் தான் இப்படி கொடூரமான எண்ணத்தை செயல்படுத்துவார்கள். அப்படி இருக்கும் இவளை உனக்கு நான் வெகு விரைவில் அடையாளம் காட்டுகிறேன். இவளிடம் இருந்து நீ விலகி இருக்க நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். உன் அருகில் கூட இவள் வரவிடாமல் நான் தடுத்து நிறுத்தப் போகிறேன். பாதிப்புகள் உனக்கு இல்லாமல் நான் உன்னை காப்பாற்றுவேன். இது உன்னால், அதாவது என்னால் முடியும் என்று நம்பி என்னை அழைத்த உன்னை பாதாளத்தில் விளையாட விட்டு நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்தியம். நடக்கும் ஆபத்தை தடுத்து நிறுத்தி உன்னை காப்பாற்ற இன்று இரவுக்குள் உனக்கு நல்ல காரியத்தையும் நடத்தி கொடுக்கின்றேன். என்னிடம் அன்று நீ கேட்ட ஒன்றை இன்று தரப்போகிறேன். இன்று மாலை சந்தோஷத்தோடு எனக்கு நன்றி சொல்வாய். நானும் காத்திருக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.